ஓம் சாந்தி 20/4/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 18/1/2005. ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அதிர்ஷ்டசாலியும் அன்பான குழந்தைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் மூழ்கியுள்ளனர். இந்த பரமாத்மா அன்பு அலௌகீக அன்பாகும். இந்த அன்புதான் குழந்தைகளை தந்தையினுடையவர் மாற்றியது. அன்புதான் சுலபமான வெற்றியை தந்தது. இன்று அமிர்த வேளை முதலாகவே நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரும் தனது அன்பு எனும் மாலையை தந்தைக்கு அணிவித்தனர். ஏனென்றால் இந்த பரமாத்மா அன்பு எதிலிருந்து எதுவாக மாற்றுகிறது என்பதை குழந்தைகள் ஒவ்வொருவரும் தெரிந்துள்ளனர். அன்பின் அனுபவம் பரமாத்மாவின் அநேக பொக்கிஷங்களுக்கு எஜமான மாற்றுவது. பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான பொற்சாவியை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்துள்ளார். தெரியும் அல்லவா? அந்த பொற்சாவி எது? அந்த பொற்சாவி என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, எனது பாபா என்று சொன்ன உடனேயே அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரி ஆகிவிட்டீர்கள். அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தால் முழுமையடைந்துள்ளீர்கள். அனைத்து சக்திகளால் சக்திசாலியாக ஆகியுள்ளீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள். அத்தகைய முழுமையான ஆத்மாக்களின் உள்ளத்திலிருந்து எழும் பாடல் என்ன? பிராமணர்களான உங்களது பொக்கிஷத்தில் இல்லை என்ற பொருளே இல்லை. இன்றைய நாளை நினைவு நாளாக சொல்லப்படுகிறது. இன்று குழந்தைகள் அனைவருக்கும் முக்கியமாக ஆதிதேவ் பிரம்மாவின் நினைவு வருகிறது. பிரம்மா பாபா பிராமண குழந்தைகளாகிய உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்? பிராமண குழந்தைகள் ஒவ்வொருவரும் கோடியில் ஒருவரான பாக்கியம் நிறைந்த குழந்தைகள் ஆவீர்கள். தனது பாக்கியத்தை தெரிந்துள்ளீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் மின்னுகின்ற பாக்கிய நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இன்றைய நினைவு நாளில் முக்கியமாக பாப்தாதா உலக சேவைக்கான பொறுப்பின் கிரீடத்தை குழந்தைகள் மீது அர்ப்பணம் செய்துள்ளார். ஆகவே இந்த நினைவு நாள் குழந்தைகளான உங்களுக்கு ராஜ்ய திலகத்தை அணிவித்த நன்னாளாகும். முக்கியமாக மனித உடலில் இருந்த பொழுதே வில் பவர் அனைத்தையும் உயிலாக செய்த நன்னாளாகும். தந்தையை போல பிள்ளை எனும் சொல்லை நடைமுறையில் செயல்படுத்திய நல்ல நாள். பாப்தாதா குழந்தைகளின் நிமித்த பாவனையுடன் தன்னலமில்லா விஸ்வ சேவையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பாப்தாதா செய்விப்பவர். செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து மகிழ்கிறார். ஏனென்றால் சேவையின் வெற்றிக்கு முக்கிய ஆதாரம் செய்விப்பவர் பாபா. செய்யும் ஆத்மா என் மூலமாக செய்ய வைக்கிறார் என்பதாகும். நான் ஆத்மா நிமித்தமாக உள்ளேன். ஏனென்றால் கருவி எனும் உணர்வால் பணிவு நிலை இயல்பாகிறது. தேக உணர்வில் கொண்டு வரும் நான் எனும் அகந்தையை பணிவு எனும் உணர்வு இலகுவாக அழித்து விடுகிறது. இந்த பிராமண வாழ்க்கையில் மிக பெரிய தடையை உருவாக்குவது நான் எனும் தேக உணர்வு ஆகும். செய்ய வைப்பவர் செய்வி. நான் கருவியாகி செய்கிறேன் எனும்போது சுலபமாகவே தேக அபிமானம் முடிவடைந்து ஜீவன் முக்தி எனும் ஆனந்தம் அனுபவமாகிறது. நாளை ஜீவன் முக்தி கிடைத்தே தீரும். ஆனால் இப்போதைய சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தியின் அலௌகீக ஆனந்தம் முற்றிலும் தனிப்பட்டது. காரியங்கள் செய்த பொழுதும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையில் பிரம்மா பாபாவை பார்த்தோம். வாழ்வில் இருந்த போதும் தாமரை மலர் போன்று அன்பாகவும் விலகியும் இருந்தார். இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு
பொறுப்பு, வாழ்வின் பொறுப்பு, யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்பு, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான பொறுப்பு இருந்தும் கவலை இல்லாத ராஜாவாக இருந்தார். இதைதான் ஜீவன் முக்தி நிலை என கூறப்படுகிறது. எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் பிரம்மாவின் ஆசனத்தை தாமரை மலராக காண்பிக்கப்படுகிறது, கமல ஆசனதாரியாக காண்பிக்கின்றனர். அவ்வாறே குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சங்கம யுகத்திலேயே ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி இந்த சமயத்தில் கிடைக்கிறது. இப்பொழுதே மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆக வேண்டும், ஆகின்றீர்கள், மேலும் ஆக வேண்டும். முக்தி ஜீவன் முக்தியின் மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கான விதி ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட வேண்டும். இந்த பயிற்சி தான் இப்போது தேவை. மனதின் மீது அத்தகைய கட்டுப்பாடு தேவை. எப்படி இந்த ஸ்தூல இந்திரியங்களை, கை கால்களை தேவைக்கு ஏற்ப வேண்டிய பொழுது விரும்பியபடி பயன்படுத்துகிறீர்கள், அதற்கு நேரமாகிறதா என்ன? கையை மேலே உயர்த்த நினையுங்கள், நேரமாகிறதா? உயர்த்த முடிகிறது அல்லவா? இப்போது பாப்தாதா சொல்கிறார், கையை மேலே உயர்த்துங்கள், உயர்த்துவீர்கள் தானே? உயர்த்தாதீர்கள், செய்ய முடியும் தானே? அவ்வாறே மனதின் மீது அந்த அளவிற்கு கட்டுப்பாடு இருத்தல் வேண்டும். எங்கே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமோ அங்கு ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனம் என்பது கை காலை விட சூட்சுமமானது. இருப்பினும் அது உங்களுடையது தானே. எனது மனம் என்று தானே சொல்வீர்கள், உனது மனம் என்று சொல்ல மாட்டீர்கள் தானே? எவ்வாறு ஸ்தூலமான கர்ம இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைக்கின்றீர்களோ அவ்வாறே மனம், புத்தி, சம்ஸ்காரங்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள். அப்பொழுதுதான் நம்பர் 1 வெற்றியாளர் ஆவீர்கள். அறிவியல் விஞ்ஞானிகள் ராக்கெட் மூலமாக மற்றும் தனது சாதனங்கள் மூலமாக இந்த உலகின் உச்சத்தை சென்றடைகிறார்கள், அதிகபட்சம் கிரகங்களை சென்றடைகிறார்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்களோ 3 உலகங்களையும் கடந்து செல்கிறீர்கள். ஒரு நொடியில் சூட்சும உலகம், நிராகார ஆத்மலோகம், இந்த மண்ணில் உள்ள மதுவனத்தையும் சென்றடைகிறீர்கள் அல்லவா? மதுபன் செல் என மனதிற்கு கட்டளை பிறப்பித்த உடனேயே அது சென்று விடுகிறது. உடலால் அல்ல, மனதால் கட்டளையிடுங்கள். சூக்ஷ்ம வதனத்திற்கு செல், நிராகார ஆத்ம உலகிற்கு செல் என 3 உலகத்திற்கும் விரும்பிய பொழுதே மனதால் செல்வீர்கள் அல்லவா? பயிற்சி செய்கின்றீர்கள். ஆனால் வேண்டிய பொழுது எவ்வளவு நேரம் ஒருமுக நிலையில் ஆடாமல் அசையாமல் இருப்பதில் அதிக கவனம் தேவை. மனதை வென்றவர் உலகை வென்றவர் என பாடப்படுகிறது. இப்போதோ மனம் அவ்வப்பொழுது ஏமாற்றமும் செய்கிறது. ஆகவே சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று பாப்தாதா இந்த சக்தியின் மீது முக்கிய கவனத்தை திருப்புகிறார். சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, இப்பொழுது முக்கியமாக இந்த பயிற்சியை நடமாடும் பொழுதெல்லாம் சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் சமயத்திற்கு ஏற்ப இப்பொழுது எதிர்பாராத சம்பவங்கள் அதிகம் பார்க்க நேரிடும். இதற்காக ஒருமுகப்படுத்தும் சக்தி அவசியமானது. மனதின் ஒருமுகத்தன்மையால் உறுதித்தன்மை தானாகவே வந்துவிடும். அந்த உறுதித்தன்மையானது வெற்றியை எளிதாக பெற்று தருகிறது. ஆகவே முக்கியமாக சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று இந்த சக்தியின் பயிற்சியில் முக்கிய கவனம் வையுங்கள். எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் மனதால் தோற்று போனவர் தோற்றவராகிறார், மனதை வென்றவர் வெற்றி கொண்டவர் எனவும் சொல்வர். சக்திகளினும் கடிவாளத்தால் வெற்றி அடையுங்கள். இந்த புத்தாண்டில் இந்த வீட்டு பாடத்தின் மீது முக்கிய கவனம் செலுத்துங்கள். யோகிதான் நீங்கள் இப்போது
நடைமுறைப்படுத்துபவர்கள். மேலும் இன்று அன்பான ஆன்மீக உரையாடலும் அன்பான புகார்களும் சமநிலையை அடைந்து விடுவோம் என்ற ஊக்கமுற்சாகம் நிறைந்த சொற்களும் இவ்வாறாக 3 விதமான ஆன்மீக உரையாடலும் பாப் தாதாவை வந்தடைந்தது. நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவுகளும் அளவில்லா அன்பும் பாப் தாதாவை வந்தடைந்தது. கடிதமும் வந்தது, ஆன்மீக உரையாடலும் வந்தது. பாப்தாதா குழந்தைகளின் அன்பை ஏற்றுக்கொண்டார். பதிலுக்கு கைமாறாக அன்பு நினைவுகளையும் வழங்கினார். உளமார்ந்த வாழ்த்துக்களையும் வழங்கினார். ஒவ்வொருவர் பெயரையும் குறிப்பிட முடியாது அல்லவா? அநேக குழந்தைகள் உள்ளனர். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் இருப்பினும் கிராமமோ நகரமோ அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பந்தனத்தில் உள்ளவர்கள் புகார் செய்வார்கள். அனைவரது அன்பு நினைவுகளும் வந்து சேர்ந்தது. இப்பொழுது பாப்தாதாவின் விருப்பம் இதுவே. அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி காட்டுங்கள். மேடையின் மீது தனது முழுமையான வடிவத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களது முழுமையால் மட்டுமே துக்கம், அமைதியற்ற தன்மை அழிந்து போகும். இனி தனது சகோதர சகோதரிகளை அதிக துக்கத்தை பார்க்க விடாதீர்கள். இந்த துக்கம், அமைதியற்ற தன்மையிலிருந்து விடுவியுங்கள். மிகவும் பயந்துள்ளார்கள். என்ன செய்வது, என்ன ஆகுமோ? இந்த இருளில் அல்லல் படுகிறார்கள். ஆத்மாக்களுக்கு இப்பொழுது வெளிச்சமான பாதையை காண்பியுங்கள். ஊக்கம் வருகிறதா? இரக்கம் வருகிறதா? இப்பொழுது பேருலகை பாருங்கள். அகிலத்தின் மீது பார்வையை செலுத்துங்கள். நல்லது. வீட்டு பாடம் நினைவில் இருக்கும் அல்லவா? மறந்து விடாதீர்கள். பரிசு வழங்குவோம். யார் ஒருவர் 1 மாதத்தில் தனது மனதை முழு கட்டுப்பாட்டில் எங்கு வேண்டுமோ எப்பொழுது வேண்டுமோ அங்கு ஒரு முக நிலையில் இருந்தீர்களோ அந்த சார்ட்டுக்கான முடிவை பார்த்து பரிசை தருவோம். சரிதானே? யார் பரிசு பெறுவார்கள்? பாண்டவர்கள். முதலில் பாண்டவர்களா? பாண்டவர்கள் நம்பர் 1. சக்திகள் A1. இல்லை என்றால் பாண்டவர்கள் A1. இப்பொழுது சற்று வேகத்தை அதிகப்படுத்துங்கள். சாவகாசமாக அல்ல, விரைந்த வேகத்தில்தான் ஆத்மாக்களின் துக்கம், வலி நீங்கும். இரக்கம் எனும் நிழல் குடையை ஆத்மாக்கள் மீது விரியுங்கள். நல்லது. இரட்டை அயல் நாட்டு சகோதர சகோதரிகளுடன். இரட்டை அயல் நாட்டவர் பாப்தாதா கூறுகிறார். இரட்டை அயல் நாட்டவர் என்றாலே இரட்டை முயற்சியில் முன்னேறுபவர். இரட்டை அயல் நாட்டவர் முதல் இடத்தை அடைய இரட்டை வேகத்தில் முன்னேறுபவர். நல்லது. ஒவ்வொரு குழுவிலும் பாப்தாதா இரட்டை அயல் நாட்டவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் பாரதவாசிகள் உங்களை பார்த்து மகிழ்கின்றனர். பாப்தாதாவும் உலக நன்மையாளர் எனும் டைட்டிலை பார்த்து மகிழ்கின்றார். இப்பொழுது இரட்டை அயல் நாட்டவர் என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள்? பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள் தீவிர முயற்சி செய்கிறார்கள். அவ்வாறே நீங்களும் அக்கம் பக்கமுள்ள விடுபட்ட சகோதர சகோதரிகளுக்கும் செய்தியை கொடுக்க ஆர்வம் வையுங்கள். புகார் வரக்கூடாது. வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, மேலும் வளரும். ஆனால் புகார் முடிவடைய வேண்டும். இரட்டை அயல் நாட்டவரின் விசேஷ தன்மை சொல்லப்படுகிறது. தந்தையை திருப்தி செய்வதற்கான சாதனம். உண்மை உள்ளம் கண்டு தந்தை திருப்தி அடைகிறார். இதுவே இரட்டை அயல் நாட்டவர்களின் விசேஷ தன்மை. தந்தையை திருப்தி செய்வதில் மிகவும் புத்திசாலிகள். உண்மையான உள்ளம் பாபாவிற்கு ஏன் பிரியமாகின்றது? ஏனென்றால் பாபாவை சத்தியமானவர் என சொல்கிறோம். உண்மையே கடவுள் என சொல்லப்படுகிறது. பாப் தாதாவிற்கு உண்மையான உள்ளம், தூய்மையான உள்ளம் மிகவும் பிரியமானது. அப்படிதானே? உண்மையான உள்ளம், தூய்மையான உள்ளம், சத்தியம்தான் பிராமண வாழ்வின் மேன்மையாகும். எனவே இரட்டை அயல் நாட்டவரை பாப் தாதா எப்பொழுதும் நினைவு செய்கிறார். பல்வேறு தேசங்களில் ஆத்மாக்களுக்கு செய்தி தர நிமித்தமாக ஆனீர்கள். பாருங்கள், எத்தனை தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள். ஆக இத்தனை தேசங்களுக்கும் நன்மை நடந்துள்ளது. ஆக பாப்தாதா இங்கு நிமித்த
நிமித்தமான நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆனால் நாலாபுறமும் உள்ள இரட்டை அயல் நாட்டு குழந்தைகளுக்கு, நிமித்தமான குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தருகிறார். பறந்து கொண்டே இருங்கள், பிறரையும் பறக்க வையுங்கள். பறக்கும் கலையால் அனைவருக்கும் நன்மையே நிகழும். அனைவரும் புத்துணர்ச்சி பெறுகிறார்களா? புத்துணர்வு பெற்றீர்களா? என்றென்றும் அமரராக இருப்பீர்களா? அல்லது மதுவனத்திலேயே பாதி விட்டு செல்வீர்களா? உடன் இருக்குமா? எப்போதும் இருக்குமா? அமரபவ எனும் வரதானம் உள்ளது அல்லவா? எதை மாற்றினீர்களோ அது எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும், அழியாது இருக்கும். நல்லது. பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். பிறரையும் மகிழ வையுங்கள். நல்லது. ஞான சரோவருக்கு 10 ஆண்டுகள் ஆயிற்று. நன்றாக உள்ளது. ஞான சரோவரில் ஒரு விசேஷம் ஆரம்பமானது. ஞான சரோவர் ஆரம்பமான முதலே முக்கியஸ்தர்கள், மிக முக்கிய பிரமுகர்களுக்கு விதிபூர்வமான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயிற்று. அனைத்து துறையினருக்குமான நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்ற வண்ணம் உள்ளது. மேலும் பார்க்கும் பொழுது ஞான சரோவரில் வரும் ஆத்மாக்களுக்கு மனதாலும் உடலாலும் மிகவும் விருப்பத்துடன் சேவை செய்கின்றனர். எனவே ஞான சரோவரில் உள்ளவர்களுக்கு பாப்தாதா விசேஷமான வாழ்த்துக்களை தருகிறார். சேவையின் முடிவு அனைவருமே மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது நண்பர்களையும் உடன் அழைத்து வருகின்றனர். நாலாபுறமும் செய்தி பரவ செய்வதில் ஞான சரோவர் நிமித்தமாக உள்ளது. வாழ்த்துக்கள். என்றென்றும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருங்கள். நல்லது. இப்பொழுது ஒரு நொடியில் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? அனைவரும் ஒரு நொடியில் புள்ளி எனும் நிலையில் நிலை பெறுங்கள். நல்லது. இத்தகைய பயிற்சியை நடமாடும் பொழுதெல்லாம் செய்து கொண்டே இருங்கள். நாலாபுறமும் உள்ள அன்பான அன்பில் ஒன்றி போன ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் இரக்க மனதுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் துக்கம் அமைதியற்ற தன்மையிலிருந்து விடுவிக்கும் சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தனது மனம், புத்தி, சம்ஸ்காரத்தை கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக கட்டுப்பாட்டில் வைக்கும் மகாவீர் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யும் தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் பல மடங்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம். அனைவருக்கும் இலக்கை காண்பிக்க இரக்க மனமுள்ள தந்தையின் குழந்தை இரக்க மனமுடையவர் ஆகுக. இரக்க மனமுள்ள தந்தையின் இரக்க மனம் நிறைந்த குழந்தைகள் யாரை ஏழையாக பார்த்தாலும் இந்த ஆத்மாவிற்கு நல்ல வழி கிடைக்கட்டும், நன்மை நடக்க வேண்டும் என்ற இரக்கம் ஏற்படும். அவரது தொடர்பில் வரும் அனைவருக்கும் அவசியம் தந்தையின் அறிமுகத்தை தருவார்கள். வீட்டிற்கு யாரேனும் வந்தால் முதலில் தண்ணீர் வழங்குவார்கள். மாறாக தரவில்லை என்றால் தவறாக கருதப்படும். அவ்வாறே தன் தொடர்பில் வரும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் என்றும் என்ற தண்ணீரை கொடுக்க வேண்டும். அதாவது வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகி ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும். அதன் மூலம்தான் நல்வழி கிடைக்க வேண்டும். ஸ்லோகன். யதார்த்த வைராகிய உள்ளுணர்வு என்பதன் எளிமையான பொருள். எந்த அளவிற்கு விலகி இருப்போமோ அந்த அளவு அன்பாக இருத்தல் ஆகும். அவ்யக்த சமிஞ்சை. இணைந்த ரூபத்தின் நினைவால் எப்பொழுதும் வெற்றியாளராக ஆகுங்கள். நானும் எனது தந்தையும் இதே நிலையில் இணைந்தே இருந்தால் மாயையை வென்றவராக முடியும். செய்பவர், செய்ய வைப்பவர். இந்த சொல்லில் தந்தையும் குழந்தையும் இணைந்தே உள்ளனர். கை குழந்தைகளினுடையது, செயல் பாபாவினுடையது. கை கொடுப்பதற்கான பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது. ஆனால் செய்ய வைப்பவர் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அனுபவம் ஏற்படுகிறது.
வெளிப்படுகிறது. நிமித்தமான கருவியாக நம்மை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சப்தம் எப்பொழுதும் மனதிலிருந்து வெளிப்படுகிறது. ஓம் சாந்தி.